முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5வது வீடு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில். திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்துவிட்டு வந்து அமர்ந்து கோபம் தணிந்த தலம் இது. அசுரனோடு மோதியதன் காரணமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம் இன்னமும் இருக்கிறதா? முருகன் வலக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் ஞான சக்திதரராக இங்கு காட்சி தருகிறார். முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹாரம் கிடையாது. வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகளுடன் அமைந்த கோவில் இது. இத்தலத்திலும் காண முடியாத வழக்கமாக இத்தலத்து ஆபத் சகாய விநாயகரை கடைசியாகத்தான் வணங்குதல் வேண்டும். இத்தலத்திற்கு குன்று தோராடல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இத்தலத்து முருகப்பெருமான் மிகவும் அருள் வாய்ந்தவர் என்பதால் தினம்தோறும் பக்தர்கள் திருமண வரம், குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தீர்க்க ஆயுள் ஆகியன வேண்டி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆடி கிருத்திகையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடிகள் எடுத்து வழிபடுவது சிறப்பு மிக்கது. இத்தல முருகனை வணங்கினால் அத்தனை கோபமும் குழப்பங்களும் விலகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சென்னையிலிருந்து 97 கிலோமீட்டர் தூரத்தில் திருத்தணி கோவில் அமைந்துள்ளது. காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையில் கோவில் திறந்திருக்கும்.